Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தி. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்த வந்த தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பினரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது தமிழக அரசு பள்ளிகளான அந்த தொடக்க பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி ஆகிய பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுடைய தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் தான் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இவர்களது கோரிக்கை என்னவென்றால், அதாவது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் அளித்தபடி திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும். அதே போன்று தற்போது 243 என்ற ஒரு அரசாணையை போட்டிருக்கிறார்கள். அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் அதில் பெண் ஆசிரியர்களுக்கு வட்டார அளவில் இருந்த பணி மாறுதல் பதவி மூப்பு என்பது மாவட்ட அளவில் மாநில அளவில் வந்து விடுவதால் அது பெண் ஆசிரியர்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும் என்பன உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்திதான் தற்போது இரண்டாவது நாளாக தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் இந்த டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட முயன்ற போது அவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே நேற்றே சென்னை நுங்கம்பாக்கம் கல்லூரி சாலையில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை முற்றுகையிட முயன்ற இதே ஆசிரியர் சங்கத்தினர் சுமார் 1000க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் டிபிஐ வளாகத்தை நோக்கி அவர்கள் ஆங்காங்கே பேரணியாக வந்தபோது அவர்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு பேருந்துகளில் கைது செய்து அவர்களை அழைத்து செல்லும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பெண் ஆசிரியர்கள் என்று கூட பாராமல் காவல்துறையினர் அவர்களது போராட்டத்தை முடக்கும் நோக்கத்தோடு தற்போது அவர்களை கைது செய்து அழைத்து செல்லும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பெண் ஆசிரியர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மதிய வேளையில் கைது செய்து வைத்திருப்பவர்களுக்கு உரிய உணவுகள் முறையாக வழங்கப்படவில்லை என்று நேற்றே ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இரண்டாவது நாளாக இதே கைது நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அது தொடர்ந்து ஏற்கனவே இருந்துட்டு இருக்க கோரிக்கைகள் தான். கூடுதலாக என்னென்னா அரசாணை 243 அறவே நீக்கணும். ஆசிரியர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. என்ன இழப்பு மேடம்? என்ன பதவி உயர்வு கிடையாதுங்க. என்னன்னா ஒவ்வொரு இதுக்கும் பதவி உயர்வு கிடையாது. என்ன நல்லது அப்படின்னு அரசாங்கம் சொல்லுதுன்னா எங்கே வேணால் போகலாம், சீனியாரிட்டி கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்தது ஒவ்வொரு பிளாக்கும் ஒரு அழகாக கருதப்பட்டது. இப்போ ஸ்டேட் சீனியாரிட்டின்னு வரும்போது அது கிடையாது. பதவி உயர்வு அறவே இல்லை. நிறைய காலி இடங்கள் இருக்கிறதுக்கு ஏற்கனவே இந்த டெட் கேஸு காரணம். பதவி உயர்வுக்கு வேணுன்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இதுவாகிடுது. இந்த 243 அரசாணை ஆசிரியர்களை, பெண் ஆசிரியர்கள் பதவி உயர்வில் செல்றதை அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரே ஒன்றியத்துக்குள்ளே பதவி உயர்வில் வர்றதே பெண் ஆசிரியர்கள் போக விரும்புறதில்லை. இப்போ வேறு மாவட்டங்களுக்குன்னா எப்படி போகும்? அதுதாங்க.